மௌனம் பேசியது இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கோவிலில் மாலையை மாற்றிக்க சொல்லும்போது சாமி மேலே இருந்த மாலை துளசி மேலேயும் சிவா மேலேயும் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா மாதிரி அந்த மாலை வந்து விழுந்ததுமே ஐயரே வந்துட்டு அடடா இந்த ஜோடி வந்து ரொம்ப பொருத்தமான ஜோடி தான், கடவுளே இவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சிவாவோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில் வராங்க. அப்போ கரெக்டாக சேது அந்த கோவிலுக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து துளசி வந்து காரில் ஏறிட்டு இருப்பாங்க. அப்போது விசாலாட்சி வந்து சேதுவை வந்து பார்க்குறாங்க. சேதுவை பார்த்துட்டு பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா சேதுவை வீட்டுக்கு வர சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. முதல்ல வந்து சேது வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒருவேளை இவங்களுக்கு துளசி பற்றின விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. துளசி சேது வந்து பார்த்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நாம் நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு துளசி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்க அவங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி சேது வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போனதுமே துளசி ரொம்ப வேகமாக கார்லேருந்து இறங்கி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விசாலாட்சி சேதுவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. விசாலாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா துளசிக்கிட்ட வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்லிவிட்டு இவங்க வந்து சேதுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது துளசி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு துளசியை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து உள்ளவே நின்றுக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சிவாவோட அக்கா வந்து அங்கே வராங்க. அங்கே வந்து துளசியை நல்லா திட்டிட்டு அம்மா எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்காங்க, அவங்க காஃபி கேட்குறாங்களே எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியது தானே, இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு திட்டிட்டு அவங்களே வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. துளசி அந்த கிச்சனுக்குள்ளவே நின்றுட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. சேது வந்து எல்லாம் பேசிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு துளசி அங்கேருந்து ரொம்ப வேகமாக ஓடி போய் மாடி மேலே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சிவாவோட மாமா சேதுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்களே, அவங்க வேற ஆக்சிடெண்ட்டில் வந்து காணாமல் போயிருக்காங்க, அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் கேட்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் கண்டிப்பாக தேடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்போது துளசி வந்து எப்படியோ இங்கேருந்து கிளம்புனா போதும், நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிற சமயத்தில் சிவாவோட மாமா வந்துட்டு சரி உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வைங்க, நான் வந்து எங்கேயாவது பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே துளசி இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சிவா வந்து ஃபோட்டோவை அனுப்பலான்னு நினைக்கும் போது அவருக்கு சரியாக சிக்னல் கிடைக்காது. நான் சிக்னல் கிடைச்சி தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சேது அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போகிற வழியில் எல்லாருக்கிட்டையும் துளசியோட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு வந்து ஆமாம் அவர் ஃபோட்டோ அனுப்ப சொல்லி சொன்னாரே, நாம் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சேதுவும் வந்து ஃபோட்டோவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே சிவாவோட மாமா வந்து யார்கிட்டையும் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஃபோனை வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்களும் பேசிட்டு வந்து ஃபோனை வச்சுருவாங்க. அப்படியே துளசி மாப் போடுற மாதிரி ஹாலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து மெசேஜ் வர சவுண்டு கேட்டதுமே அது சேதுவாக தான் இருக்கும், என்னோடய ஃபோட்டோவை தான் அவன் அனுப்பியிருப்பான், நம்ம எப்படியாவது இந்த ஃபோன் அவர் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை வந்து டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே துளசி என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்கு தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு டெலீட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக சிவாவோட மாமா வந்து என்ன நீ ஃபோனை என்கிட்ட கொடுக்காத, நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறமா வந்து துளசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது அவர் வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி ஃபோட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. துளசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.